ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு ஈஸியான அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான கொள்ளு ரெசிபி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் கொள்ளு எடுத்திருக்கேன். 2 பேர்த்துக்கு வைக்கிறதுனால இது போதும். இது பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 வரமிளகா, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட ஒரு 2 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், கருவேப்பிலை அண்ட் ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் மறந்துட்டேன், கூட எனக்கு மல்லி இல்லை, வர மல்லி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்த பொருள் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லாவே மையாக அரைச்சிடுங்க தண்ணி ஊற்றிட்டு. ஸோ ஏன்னா ரசம் கொஞ்சம் பருப்பருன்னு இருந்ததுன்னா வாயில் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நல்லா பேஸ்ட்டு மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுலேயே மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு ரசம் ரொம்ப நல்லது. நெஞ்சு சளிக்கு, அதே மாதிரி காய்ச்சல் வந்தவங்களுக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்காது, டேஸ்ட்டாக ஏதாவது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ரசம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொள்ளு ரசம் ஒரு 2-3 டைப்பில் வைப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அது கூடயே உப்பு நான் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கிறேன், தேவைன்னா நான் ரசம் தாளித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 4 வெந்தயம் நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு 2 சின்ன வெங்காயம் மட்டும் வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கூடயே ஒரு வரமிளகா அண்ட் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் வரமிளகா 2 போட்டிருக்கேன், கூட மிளகு கூட வச்சுருக்கோம். ஸோ காரம் ரொம்ப ஜாஸ்தி வேணாம், உங்களுக்கு தேவையானாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதும் நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா ரசம், அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு. கொஞ்சம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பும் தேவையான அளவு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொதித்து வரும்போது ரசம் நல்லா கெட்டியாகும். ரசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப குழம்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ தண்ணி ஏற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே நான் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி தூள் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா நுரக்கட்டி வரும். இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நுரக்கட்டி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறச்ச ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி சைட்லெல்லாம் ஆடை கட்டியிருக்கும், அதையும் நல்லா உள்ளே தள்ளி விட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு மூடி போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த குழம்போட கலர் சேஞ்ச் ஆகி ஆடையெல்லாம் கட்டி நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நான் வெட்டி வச்சுருக்கிற மல்லித்தூள் கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ரசம் நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. ஸோ இது போதுமான அளவு. இப்போ இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சளி பிடிச்ச வாய்க்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டே தெரியாது இல்லையா, அப்போல்லாம் இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போது ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.